श्लोका नंबर 30. साधिभूताधिदैवं मां साधियज्ञं च ये विदुः प्रयाणकालेऽपि च मां ते विदुर्युक्तचेतसः. ஸோ இன்னொரு 3 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம். ஸோ மொத்தமாக 6 ஃபேக்டர்ஸ் பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? ஞானிக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறார். என்னெல்லாம்? பிரம்ம, கர்ம, அத்தியாத்மம், ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸும் என்னது அப்படின்னா பராப்பிரகிருதி ப்ளஸ் அபராப்பிரகிருதியோட மிக்சர் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 6 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பற்றி பகவான் நம்மளுக்கு 8th சாப்டரில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். இதை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு இன்னொன்று இதையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே கொடுக்குறேன். ஸோ இந்த வைஸ் பீப்புள் இருக்காளே அவள் என்ன பண்ணுறாளாம்? இந்த 6 விஷயங்களையும் சாகும்போது கூட அவள் மறக்காமல் இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். பிரயாண காலே அப்பி. பிரயாண காலேன்னா என்ன? நம்ம டூர் போகும்போதா, பிரயாணத்துக்கு போகும்போதா, டெத்தும் போது, அந்த காலே சாகும் பொழுது, மரணிக்கும் தருவாயில் என்ன ஞாபகம் வச்சுப்பா? இந்த 6 ஃபேக்டர்ஸையும் அவள் வந்து ஞாபகம் வச்சுப்பா. இப்போ நேச்சுரலாக ஒருத்தன் கேட்டுருக்கான்ல, யார் கேட்டுருக்கா? யார் கேட்டுருக்காளோ ஒழுங்கா அவளுக்கு ஒரு குவெஸ்டின் வரணும். ஏன் வந்து பகவான் இந்த ஈஸ்வர ஸ்மரணம், இந்த 6 ஃபேக்டர்ஸை பற்றி மரண காலத்தில் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஏன் பகவான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்? இப்போ மரண காலத்தில் ஈஸ்வர ஸ்மரணத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. இது நேச்சுரலாக இந்த கேள்வி வரணும். 2வது கேள்வி என்ன வரணும்? எப்படி ஒரு மனுஷனால் மரணிக்கும் தருவாயில் பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும்? சாகும் பொழுது யாருக்காவது பகவான் ஞாபகத்துக்கு வருவாரா? சாக போகிறோன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு? எங்கே என்னென்ன வச்சுருக்கேன், எதையெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணினேன், எதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை, எந்த பத்திரத்தை எங்கே வச்சுருக்கேன், எந்த லாக்கர் கீயை எங்கே வச்சுருக்கேன், அந்த லாக்கர் கீயை வந்து ஒரு லாக்கருக்குள்ளே வச்சுருக்கேன், அந்த கீ எங்கே வச்சுருக்கேன்னு நான் வந்து இன்னும் யாருக்கும் சொல்லலை. யார் யாரெல்லாம் எனக்கு பணம் தரணும், இதெல்லாம் வந்து ஞாபகம் வருமே ஒழிய எப்படி வந்து சாகர சமயத்தில் பகவானை பற்றி எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்போது கிருஷ்ணர் வந்து பிரயாண காலே இந்த மாதிரி வந்து ஈஸ்வர ஸ்மரணம் இருக்கணும்னு சொல்கிறாரே, அப்போனா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அண்ட் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ நேச்சுரலாக இப்போ அர்ஜுனன் வந்து இந்த கேள்வியெல்லாம் பகவான்கிட்ட கேட்க போகிறான். எந்த சாப்டரில் கேட்பான்? அடுத்த சாப்டரில் கேட்பான். இந்த 6 ஃபேக்டர்ஸை பற்றின கேள்வியை கேட்பான். இதெல்லாம் புதுசாக என்னமோ வேர்ட்ஸ்லாம் சொன்னியே, இவ்வளோ நேரம் சொல்லாதது புதுசாக சொல்லியிருக்கியே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க போகிறான். ஏன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்க போகிறான். எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பகவான் வந்து அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட கேட்க போகிறான். ஸோ இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள் தான் வந்து 8வது சாப்டரோட பீஜமாக இருக்குது. அது ஆரம்பிக்கிறதுக்கான விதை வந்து இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகா. ஸோ பிரயாண காலே அப்படி, பிரயாணம்னா டெத்து, யுக்த சேதசா அப்படின்னா அந்த பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்தர்கள் வந்து எப்படி பகவானை ஞாபகம் வச்சுப்பா? ஏன்னா பகவானை வந்து சாகர தருவாயில் ஞாபகம் வச்சுக்கணுன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அந்த பர்சன் இல்லையா? எவ்வளோ ஒரு தபஸ்வியாக இருந்தால் தான் இந்த பர்சன்னால் வந்து சாகும் பொழுது கூட ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ யுக்த சேத்தசா அப்படின்னு சொன்னால் பயங்கரமான டிசிப்ளின்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணின ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும்.
மாம் விதுஹு. விதுஹு அப்படின்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்மரணம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அட் த டைம் ஆஃப் டெத்து கூட ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த நிஷ்காம பக்தஹா பற்றி. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை வந்து, அதாவது சகாம பக்தி அண்ட் நிஷ்காம பக்தி, இந்த டாப்பிக்கை வந்து இந்த சாப்டரோட பகவான் வந்து கன்க்ளூட் பண்ணிவிட்டு 8th சாப்டரோட விஷயமாக வந்து இந்த பிரயாண காலே அதை பற்றின டீட்டெயில்ஸை 8th சாப்டரில் பகவான் நமக்கு சொல்ல போகிறார். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமளும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்தால் தான் அதை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட வந்து 7th சாப்டர் கன்க்ளூட் ஆகும்.